இன்னைக்கு பிஏ எல்எல்பி பத்தி பார்ப்போம். பேச்சுலர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா. இது வந்து ஒரு யூஜி கோர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா லா பத்தியும் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி தான் அவங்க படிப்பாங்க. ஸோ இதுல வந்து லா கேஸ் ஸ்டடீஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா அவங்களோட படிப்போட சம்பந்தத்து வரும். இந்த கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுல வந்து நிறைய பேரோட டவுட் வந்து பிஏ எல்எல்பிக்கும் நார்மல் எல்எல்பிக்கும் கம்பேரிசன் என்ன, எது பெட்டர் அப்படின்னு கேட்பாங்க. பிஏ எல்எல்பி வந்து ஒரு இன்டகிரேட்டட் 5-year ப்ரோக்ராம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பியோட சேர்த்து மற்ற ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸும் படிக்க வேண்டியிருக்கும். வெறும் எல்எல்பி பார்த்தா 3 வருஷம் படிக்கணும். அதுல வந்து கம்ப்ளீட்டா லா பத்தி மட்டுமே படிப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு 12th, நான் வந்து பிஏ எல்எல்பி படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் படிக்கலாம். இதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து மெரிட் பேஸ்டா என்ட்ரன்ஸா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். ஸோ பிஏ எல்எல்பி அட்மிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தா அதை எழுதி கிளியர் பண்ணி அதுல சேரலாம். எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா +2 முடிச்சிருக்கணும். எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ல வந்து அவங்க படிச்சிருக்கணும். அது தவிர வந்து 12th மினிமம் 45 to 50% அக்ரிகேட் இருக்கணும் அவங்களுக்கு. அதுல வந்து ஏஜ் பாரே கிடையாது. யாரு வேணா எந்த வயசுல வேணா எல்எல்பி படிக்கலாம். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிஏ எல்எல்பி வந்து கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்சாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்து எலிஜிபிலிட்டி பார்த்து நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம். என்ன ஸ்கோப், பிஏ எல்எல்பி படிச்சா என்ன ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லா ஃபீல்டுல வந்து நீங்க வந்து லாயரா ஒர்க் பண்ணலாம், அட்வொகேட்டா ஒர்க் பண்ணலாம், சாலிசிட்டர்ஸா ஒர்க் பண்ணலாம். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதுல இருக்கும். சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் per annum அவங்க சம்பாதிக்கலாம். கிளாட் ரொம்ப அவசியமா அப்படின்றத கேட்பாங்க. ஆமா, கிளாட் வந்து ரொம்ப அவசியம் பிஏ எல்எல்பி அட்மிஷனுக்கு. ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகி எழுதலாம். டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த அசோசியேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, லீகல் ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து அவங்கள எடுப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸும் அவங்க இதோட சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும். என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு லாயர் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறதுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வேணும், ரிசர்ச் ஸ்கில், கன்வின்சிங் ஸ்கில், அப்புறம் வந்து வெர்பல் ரிட்டன் பேசுறதா இருந்தாலும் எழுதுறதாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும், இன்டெகிரிட்டி நேர்மையா இருக்கணும், பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கும், அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும், நிறைய நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய பொறுமை வேணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு வேணும். இதுல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் என்னன்னா சொன்ன மாதிரி லாயர். ஸோ லாயர் வந்து அந்த கிளையண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இல்லையா, சிவில் கேஸ் இல்லைன்னா கிரிமினல் இல்லாம கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து அவங்க வந்து அந்த கிளையண்ட்டுக்காக அவங்க வாதாடுவாங்க, டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும், சாட்சிகளை பத்தி எல்லாமே வந்து அவங்க பண்ண வேண்டியிருக்கும். சாலிசிட்டராகவும் அவங்க ஒர்க் பண்ணலாம், இதுவும் வந்து அவங்களுக்கான இது. அப்புறம் லீகல் அட்வைசராகவும் இருக்கலாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு காலேஜ்ல லெக்சரராகவும் அவங்க வேலை செய்யலாம். ஸோ இது நல்ல வாதாடுற திறமை இருக்கிறவங்க, ஆராயிர திறமை இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஒரு வழக்கை எடுத்து நடத்துறதுக்கோ இல்லைன்னா நிறைய ஞாபக சக்தி இருக்கிறவங்க, நிறைய லீகல் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கிறவங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த லீகல் ப்ரொஃபஷன் எடுத்து நீங்க பண்ணலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பேர் டாக்டர் உஷா ஈஸ்வரன். நான் ஒரு கரியர் அனலிஸ்ட். ஸோ உங்களுக்கு தேவையான கரியரை பத்தியும் நாங்க வந்து சொல்லுவோம். உங்களை காமெண்ட் செக்ஷன்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த கரியரை பத்தியும் வீடியோ உங்களுக்கு செஞ்சு தரப்படும். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய கரியர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே பிளெஸ்ட்.